அரசியல் களத்தில் விமர்சனங்களும் கிண்டல்களும் அதிகரித்து வரும் வேளையில் மகாராஷ்டிர பாஜக தலைவர் ரவீந்திர சவான் சப்தமில்லாத ஒரு கண்ணியமான செயலின் மூலம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் தாக்கரே குடும்ப அரசியல் தலைவர்களில் ஒருவரான ராஜ் தாக்கரே தமிழ் கலாச்சாரத்தையும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையையும் விமர்சித்து தமிழர்களின் பெருமை மிக்க அடையாளமான வேட்டியை பற்றி கிண்டல் செய்தார். அப்போது மகாராஷ்டிர பாஜக தலைவர் ரவீந்திர சவான் வார்த்தைகளால் பதிலடி கொடுக்கவில்லை. மாறாக அவர் ஒரு மரியாதையின் மூலம் பதிலளித்தார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற பாஜகவின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது அவர் வேட்டி அணிந்து வந்திருந்தார். இது வெறும் புகைப்படங்களுக்காக செய்யப்பட்ட பிரச்சார செயல் அல்ல. தமிழ் அடையாளம் முக்கியமானது. பாஜக எப்போதும் அதற்கு துணையாக நிற்கும் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தவே அவர் இவ்வாறு செய்தார். இது பாஜகவின் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் செயலாக அமைந்தது. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல. குஜராத்தின் வல்லபாய் பட்டேல் முதல் தமிழ்நாட்டின் திருவள்ளுவர் வரை, அசாமின் லட்சத் போர்புகன் முதல் தெலுங்கானாவின் கொமரம் பீம் வரை பாஜக இந்தியாவின் ஒவ்வொரு பிராந்தியத்தின் சின்னங்களையும் கலாச்சாரத்தையும் உணர்வுகளையும் தொடர்ந்து கௌரவித்து வருகிறது. மற்றவர்கள் நம் தேச மக்களை வாக்கு வங்கிகளாக பார்க்கும் நிலையில் பாஜக இந்தியாவின் நாகரிக வலிமையை பார்க்கிறது. தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஆதரவாக நின்ற ரவீந்திர சவானின் இந்த செயலை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாராட்டி ஆதரவு தெரிவித்துள்ளார். பதிலுக்கு பதில் ஆவேசமான அரசியலில் ஈடுபடுவதற்கு பதிலாக மகாராஷ்டிர பாஜக தலைவர் ரவீந்திர சவான் ஒரு வலிமையான அடையாள செயலின் மூலம் பதிலளித்தார். பாஜகவின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது வேட்டி அணிந்ததன் மூலம் அவர் தமிழ் கலாச்சாரத்தை கௌரவித்தார். கேலி செய்யப்பட்ட ஒரு தருணத்தை பரஸ்பர மரியாதை மற்றும் கலாச்சார பெருமிதத்திற்கான தருணமாக மாற்றினார். இது வெறும் விளம்பரத்திற்காக செய்யப்பட்ட செயல் அல்ல. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழ் கலாச்சார அடையாளத்தை ஏற்றுக்கொள்வது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பாஜகவின் தேசிய பண்பை பறைசாற்றுகிறது. பாஜக இந்தியா முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செய்யவில்லை, ஒவ்வொரு பிராந்தியத்தின் ஆன்மாவோடும் அது இணைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் தமிழர்களின் உடைகளையும் விழுமியங்களையும் கேலி செய்து பிரிவினையை தூண்ட முயற்சித்தனர். அப்போது பாஜக அவற்றை கொண்டாடுவதன் மூலம் பதிலளித்தது. இந்த மௌனமான ஒரு பதில் செய்தி உண்மையான மரியாதை என்பது என்ன என்பதை நிரூபித்தது. வேட்டி என்பது வெறும் உடை மட்டுமல்ல, அது தமிழ் பாரம்பரியம், கண்ணியம் மற்றும் தொடர்ச்சியின் வடிவம். அதை உடுத்தியதன் மூலம் தேசிய அளவிலான கொண்டாட்டங்களில் தமிழ் கலாச்சாரத்திற்கு இடம் உண்டு. அது கிண்டலுக்கு உரியது அல்ல என்ற தெளிவான செய்தியை நமது ரவீந்திர சவான் தேசம் முழுவதற்கும் அனுப்பியுள்ளார். தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் மரியாதை அளிப்பதில் பாஜக ஒரு புதிய வரலாற்றை எழுதி வருகிறது. பிரதமர் தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டுவதாகட்டும் அல்லது கட்சித் தலைவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதாகட்டும், பாஜகவின் தமிழக அணுகுமுறை எப்போதும் மரியாதையை அடிப்படையாக கொண்டது. ஒற்றுமையை பற்றி பேசிவிட்டு அடையாளங்களை கேலி செய்யும் கட்சிகளுக்கு மாறாக பாஜக அனைத்து கலாச்சாரங்களையும் உயர தூக்கி பிடிக்கிறது என்பதை இந்த நிகழ்வு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. எதிர்க்கட்சிகள் பிரித்தாளும் அரசியலை செய்தபோது பாஜக தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அதை பெருமையுடன் அணிந்து கம்பீரமாக நின்றது. ஒவ்வொரு கலாச்சாரமும் போற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு பாரம்பரியமும் மதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு அவமதிப்பும் கண்ணியத்துடன் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் ஒன்றிணைந்த இந்தியா பற்றிய பார்வை என்பது குறிப்பிடத்தக்கது.